நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் திரு ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் வரவேற்று பேசிய விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வாழ்த்துரை பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் திரு ராஜவேலு பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைத்து பேசுகையில், அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்பொழுதும் பாதுகாவலாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முதல்வர் திரு ரங்கசாமி தயாராக இருக்கிறார் என்றார். ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்ற காலதாமதம் ஏற்படும், ஆனால் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று பேசினார். 22க்கும் மேற்பட்ட போட்டிகளில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். நிறைவில் துணை இயக்குநர் வாணி நன்றி கூறினார். புதுவையில் அனைத்து ஆட்டோக்களிலும் வரும் 30ஆம் தேதிக்குள் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் என்று போக்குவரத்து துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை அரசு போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் இயக்கப்படும் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்படாமல் உள்ளதால் வரையறுக்கப்பட்ட கட்டணத்திற்கு அதிகமாக பயணிகளிடம் கட்டணம் வாங்குவதாக புகார்கள் வந்ததால் மீட்டர் பொருத்தாத ஆட்டோக்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கட்டணத்திற்கு அதிகமாக வசூலிக்கும் ஆட்டோ உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்துறை முடிவு செய்துள்ளது. ஆகையால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் அனைத்து ஆட்டோக்களும் வரும் 30ஆம் தேதிக்குள் மீட்டர் பொருத்த வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினார். மேலும் 30ஆம் தேதிக்குள் மீட்டர் பொருத்தப்படாத ஆட்டோக்கள் மற்றும் மீட்டர்களின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்காத ஆட்டோக்களின் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் ஆட்டோக்கள் மீட்டர் பொருத்தப்படாமல் இயக்கப்படுவதும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூல் செய்வதும் தொடர்பான புகார்கள் போக்குவரத்து துறைக்கு வந்தவண்ணம் உள்ளன. இது தொடர்பாக அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் என்றும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தையே வசூல் செய்ய வேண்டும் என்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. வரும் 30/11/2012க்குள் அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் பொருத்த வேண்டும் என்றும் இதை மீறுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி உரத்திற்கான வரியை குறைக்க வேண்டும் என்று பாகூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் திரு MA சுப்பிரமணியன் பேசினார். புதுவை பாகூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பேசுகையில், பாகூர் தொகுதியில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என்றும் படப்பன் ஏரி சுற்றுலா தலமாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், பாகூர் புதுவையின் நெற்களஞ்சியம் என்பதால் விவசாயத்தை மேலும் பெருக்கும் வகையில் உழவர் உதவியகம் மூலம் உரங்கள் மீதான வரியை குறைத்து உரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தற்போதைய NR காங்கிரஸ் ஆட்சியில் சில தொகுதி மக்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று தெரிவித்த அவர், ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் 23 தொகுதிகளில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார். எனவே திமுகவினர் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பேசினார். இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவியர்களுக்கு ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்று பாகூரில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு தெரிவித்திட கடமைப்பட்டிருக்கின்றேன். புதுவையின் நெற்களஞ்சியம் என்ற பாகூர் பகுதியில் உழவர் உதவியகம் இந்த அரசை போலவே இன்று வரை செயல்படவில்லை. இந்த அரசும் செயல்படல, இந்த உழவர் உதவியகமும் செயல்படல. அது செயல்பட வேண்டும் என்று இங்கே ஒன்றை பதிவு செய்கின்றேன். அதே நேரத்தில் இது விவசாயிகள் அதிகம் இருக்கின்ற இந்த பகுதியில் உரம் விலை குறைக்கப்பட வேண்டும். நிச்சயமாக தமிழகத்தை விட உரம் இங்க ரொம்ப குறைவா இருந்தது. இப்ப சமீப காலமாக புதுச்சேரியிலே உரம் விலை அதிகமாக இருக்கின்றது. எனவே இங்க இருக்க விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த உரம் விலையையும் குறைக்கப்பட வேண்டும்.
கரிக்கலாம்பாக்கத்தை போல ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். அந்த கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் ஒரு 50 படுக்கைகளை கொண்ட 24 மணி நேரமும் செயல்படுகின்ற ஒரு மருத்துவமனையை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இந்த அரசுக்கு வேண்டுகோளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கின்றோம். இன்னொரு கருத்தையும் நான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பாகூர் பகுதியிலே இருக்கின்ற படப்பன் ஏரி, என் உயிர் தந்தை சுயமரியாதை சுடர் M.A. சண்முகம் அவர்கள் இருக்கின்ற பொழுது கூட அதை வலியுறுத்தி பேசி இருக்கின்றார்கள். இது இங்கே இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற அமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்திலே இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை அது செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் இங்கே நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படப்பன் ஏரியை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று உங்களை இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்து, பன்னெடும் காலமாக இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் வாழ்கின்ற இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு வாக்குறுதியினை இந்த நேரத்தில் நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மணற்பட்டா கட்டாயமாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இங்கே நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு ஒரு சில தொகுதிகளுக்கு மட்டுமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளில் வருமையானால் உங்களின் பேராதரவோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளில் அமர்கின்ற பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற 23 தொகுதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் முழுமையான வேலை வாய்ப்பினை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதியை நாங்கள் அளிக்கின்றோம். கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம் 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அமைச்சர் திரு சந்திரகாசு முன்னிலையில் முதல்வர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுவை மாநில காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம் முதல்வர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து அமைச்சர் திரு சந்திரகாசு முன்னிலையில் கோரிக்கை மனுவினை அளித்தார். அந்த மனுவில் காரைக்கால் மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும், பழைய இடத்திலேயே நேரு மார்க்கெட்டை புதியதாக கட்ட வேண்டும், ஏசியுடன் கூடிய உள் விளையாட்டரங்கம் அமைக்க வேண்டும், குப்பை கூளங்களை அகற்ற வேண்டும், சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும், NIT, KVK போன்றவற்றுக்கு நிலம் வழங்க வேண்டும், நவீன மீன் மார்க்கெட்டை அமைக்க முயற்சிக்க வேண்டும், ஜெயபிரகாஷ் நாராயணன் நூற்பாலைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அரசு ஆணையை மீறி சிவப்பு விளக்கை காரில் பொருத்திக் கொண்டு சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் அரசு ஆணைப்படி ஆளுநர், முதல்வர், சபாநாயகர், அனைத்து அமைச்சர்கள், துணை சபாநாயகர், அரசு கொறடா, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமே சுழலும் சிவப்பு விளக்கினையும், தலைமை செயலர், கலெக்டர், தலைமை நீதிபதி, IG மற்றும் பிராந்திய நிர்வாகிகள் மட்டுமே சுழலாத சிவப்பு விளக்குகள் பொருத்திய வாகனங்களில் செல்ல தகுதியானவர்கள். எனவே தகுதி பெறாதவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வாகனங்களில் பொருத்திய சிவப்பு விளக்குகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு சிவப்பு விளக்குகளை அப்புறப்படுத்தாத வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் அத்தகைய வாகனங்களுக்கு அரசு எரிபொருள் விநியோக மையத்தில் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 24/9/2004 அரசாணைக்கு மாறாக பல வாகனங்களில் சிவப்பு விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது என்ற புகார் துறைக்கு வந்தவண்ணம் உள்ளன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் பிறப்பித்துள்ள ஆணைக்கு ஏற்ப அனைத்து துறை தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அரசாணைக்கு மாறாக சிவப்பு விளக்கு பொருத்தப்பட்டுள்ள வாகனங்களுக்கு அரசு பணிமனையிலிருந்து எரிபொருள் நிரப்புதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறோம். புதுவை அரும்பாட்புரம் ரயில்வே கேட்டில் மேம்பாலம் அமைக்க அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரும்பாட்புரம் 100 அடி சாலை போக்குவரத்து நிறைந்த பிரதான சாலையாக உள்ளதால்
அங்குள்ள ரயில்வே கிராஸில் ஒவ்வொரு முறையும் ரயில் வரும்போது கேட்டை மூடி திறக்க 15 நிமிடங்களாகி விடுவதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு மாணவ மாணவியர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் ஆகியோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் அந்த நேரத்தில் நோயாளிகளை ஏற்றி செல்லும் ஆம்புலன்ஸ், தீயணைக்க செல்லும் தீயணைப்பு வாகனங்கள் வந்துவிட்டால் பெரும் சிக்கலாகி விடுகிறது. மேலும் புதுவையில் தற்பொழுது அதிக அளவில் ரயில் சேவை துவக்கப்பட்டுள்ளதால் தினமும் பலமுறை ரயில்வே கேட் மூடப்பட்டு மக்கள் அவதிப்படுகின்றனர். இந்நிலையில் அங்கு ரயில்வே மேம்பாலம் அமைக்க மக்கள் நீண்ட காலமாக கோரி வந்த நிலையில் மாநில அரசு 50% தொகையை வழங்கினால் மீதமுள்ள 50% தொகையை ஏற்க மத்திய ரயில்வே அமைச்சகம் முன்வந்துள்ளது. இதற்கு புதுவை அரசும் சம்மதம் தெரிவித்து மேம்பாலம் கட்ட ஆயத்த பணிகளை துவங்கியது. ஆனால் சில நிர்வாக சிக்கலால் பணிகள் மெதுவாக நடக்கிறது. மேலும் மேம்பாலம் கட்டும் பணி எப்பொழுது துவங்கும் என தெரியாததால் மேம்பாலம் அமைக்க அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ரயில்வே மேம்பாலம் குறித்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கூறுகையில், மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ரயில்வே மேம்பாலம் கட்டுவது குறித்த பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் மக்கள் நலன் கருதி உடனடியாக பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்றும், இதுகுறித்து சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவக்க விழாவிற்கு வந்த மத்திய ரயில்வே அமைச்சரிடம் மனு அளித்துள்ளதாகவும், ஓரிரு நாட்களில் டெல்லி சென்று ரயில்வே அதிகாரிகளையும் சந்தித்து பேச உள்ளதாகவும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.